ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஜஸ்ட் அபவுட் எனிதிங்கோட தமிழ் பாட்காஸ்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிறிஸ்மஸ் டே. நீங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்க எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி அண்ட் அ மெரி கிறிஸ்மஸ். ஒருவேளை நீங்கள் செலிப்ரேட் பண்ண மாட்டீங்க, பட் ஆனால் கிட்ஸ் கூட நல்லா அந்த கிஃப்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நாம் கிறிஸ்மஸ் பற்றி நிறைய ஸ்டோரிஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மேஜிக்கல் ஸ்டோரிஸ், எப்படி சாண்டா பல பேரோட லைஃப்பில் ஒரு ஒரு மேஜிக்கை கொண்டு வராரு, எப்படி மிராக்குலஸ் திங்லாம் நடக்குது அந்த மாதிரின்ட்டு படிச்சிருக்கோம், ஸ்டோரிஸ் படிச்சிருக்கோம், நிறைய மூவிஸ் பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம் எப்படி நடக்கும்ன்ட்டு. பட் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு இமேஜினரி ஸ்டோரி சொல்ல போகிறேன். அண்ட் அந்த இமேஜினரி ஸ்டோரியிலேருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு சின்ன கொஸ்டின் உங்களுக்கு டேக்அவே மாதிரி. அண்ட் தென் நம்ம அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இமேஜின் சாண்டா நார்த் போலில் இருக்கார். அண்ட் நார்த் போலில் பயங்கரமான காற்று, ரொம்ப மோசமான காற்று அடிச்சிட்ருக்கு. அண்ட் சாண்டாவோட வீடை சுற்றி ஃபுல்லாக ஸ்னோ கவர்ட். அவரோட வீடு ஆல்மோஸ்ட் தெரியவே தெரியாத மாதிரி நிலமையில் ஸ்னோ கவர்டாக இருக்குது. அண்ட் அந்த சமயத்தில் அங்கே பயங்கரமான பிளிஸார்ட், ஒரு பனி புயல் அடிச்சிட்ருக்கு. ஓகே, இப்போ சாண்டா அவரோட வீட்டுக்குள்ளே ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் ஆர்ம் சேரில் உட்காந்துருக்காரு. அந்த ஃபயர் பிளேஸே எப்படா அணைய போகுது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் ஆல்மோஸ்ட் இருக்குது. அண்ட் சாண்டா அந்த ஆர்ம் சேரில் உட்காந்துட்டு அந்த பிளிஸார்டை பார்த்துட்டு ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருக்காரு. அவரோட மனசெல்லாம் பயங்கரமாக ஹெவியாக இருக்குது. அவருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சுத்தமாக புரியல. இந்த வேர்ல்டில் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்குது. பட் இதில் இந்த இவ்வளோ பெரிய பனிப்புயல் வேறு நடந்துகிட்ருக்கு. இந்த கோலில் அவர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவர் கொண்டு போய் கொடுக்குற அந்த டாய்ஸ் எப்படி மக்களோட ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணணும், அதனால் அவங்களுக்கு என்ன பிரயோஜனம், அதில் என்ன மேஜிக் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்ருக்காரு. அண்ட் அப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நடக்குது. அவர் அந்த ஆர்ம் சேரில் உட்காந்துருக்கும் போது அந்த ஆர்ம் சேர் பக்கத்தில் ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோக்கு வெளியில் ஒரு பேர்டு உட்காருது. அந்த பேர்டு ஒரு ஒயிட் கலர் பேர்டு. அதுக்கு பெருசாக ஃபர்ரோ கோட்டோ எதுவுமே இல்லை. அந்த குளூரில் அது பயங்கரமாக நடுங்கிட்டே இருக்குது. நடுங்கிட்டே உட்காந்துருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே சாண்டாக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா அது, இந்த குளூரில் இந்த பனிப்புயில் இந்த பேர்டு இப்படி பாட்டு பாடுதே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். உடனே அவரோட ஒய்ஃப் கூப்பிட்றாரு. ஸோ அவங்களோட ஒய்ஃப் அங்கே வராங்க. பார்த்துட்டு டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்டா, அதுதான் ஹோப். அது ஸ்டார்ம் எப்போ நிற்குன்றதுக்காக வெயிட் பண்ணல. அது என்ன நினைக்குதுன்னா, தெர் இஸ் அ பிலீஃப் தட் நாளைக்கோ இல்லை நாளைக்கோ கண்டிப்பாக சூரியன் உதிக்கும். அந்த எதிர்பார்ப்பில் தான் அது சாங் பாடுது. ஸோ அதனால தான் ஈவன் இந்த நைட்டு எவ்வளோ டார்க்காக இருந்தாலும் அது அந்த நம்பிக்கையோட நாளைக்கு சூரியன் பிரைட்னஸை கொண்டு வரும் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த பாட்டை பாடுது அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க. ரைட். ஸோ அவர் அப்போ என்ன ரியலைஸ் பண்ணாருன்னா, ஹோப் ஒரு பெரிய மேஜிக், ஒரு மிராக்கிளாகவும் இல்லை. அது ஒரு சின்ன ஸ்பார்க்கு. அந்த ஸ்பார்க் நம்மளை நம்பிக்கையோட நம்மளை இன்னும் நம்மளால் முன்னேறி போக முடியும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி காட்டுற ஒரு விஷயம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களோட லைஃப்பில் இப்போ பயங்கரமான புயலில் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உங்களுக்கு இந்த மாதிரி அந்த பேர்ட் பாடுற சத்தம் எங்கேயாவது கேட்குதா, அதாவது எங்கேயாவது ஹோப் தெரியுதா அப்படின்றத பாருங்கள். அப்படி உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கல, இல்லை ஹோப் எதுவுமே தெரியல அப்படின்னா தென் நான் என்னோட இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒரு ஹோப்பாக இருக்குன்ற ஒரு இதோட நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் நான் சொல்ல வந்த ஒரு சிம்பிளான விஷயம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. ஹோப்ஃபுல்லி யூ ஆல் லைக் இட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன், நீங்கள் இஃப் யூ கேன் டூ இட், தட் வில் பி ரியலி கிரேட். நான் ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கேன். இது அனானிமஸ் தான். நீங்கள் சப்மிட் பண்ணுற ரெஸ்பான்ஸ்லாம் யார் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதில் 2 கொஷின்ஸ் இருக்குது. நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னா, உங்களுக்கு டெய்லி ஹோப் கொடுக்குற விஷயம் என்னவா இருக்குது. அது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை அது ஒரு சின்ன நீங்கள் பண்ணுற விஷயமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காலையில் எழுந்து மார்னிங் ஒரு காஃபி குடிச்சோன்னா என்னோடய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கலாம். ஆர் அது வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு பிளேஸாக இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஹோப் கொடுக்குற விஷயம்
ப்ராப்ளம்ஸ் வரும்போதெல்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் பயங்கரமாக இருக்குது, பிரச்சனைதாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் தேவைப்படுது அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்றத இஃப் யூ வாண்ட் டு ஷேர் இட். அகைன் இட்ஸ் அன் அனானிமஸ் ஃபார்ம். ஐ வில் நாட் நோ, நோபடி வில் நோ ஹூ சென்ட் இட். ஸோ ஜஸ்ட் அ ட்ரை. அவ்வளோதான். விஷ் யூ ஆல் அ மேரி கிறிஸ்மஸ் அகைன். ஹோப்ஃபுல்லி யூ லைக் திஸ் எபிசோட். தேங்க்யூ. இந்த எபிசோடை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களை சீக்கிரமாக இன்னொரு எபிசோடில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். Until then, thank you so much.